இருந்து காமதேனு, வெள்ளை குதிரை, சிவப்பு மணி, ஐராவதம், பாரிஜாத மரம் போன்ற எண்ணற்ற பொருள்கள் வெளிவந்து தேவலோகத்தை அடைந்தன. மேலும் அதிலிருந்து வெளிவந்த ஸ்ரீஹரியின் அம்சமான தன்வந்திரி பகவான் அமிர்தம் ததும்பும் தங்க கலசத்துடன் வெளிவந்தார். இதை கண்ட அசுரர்கள் அந்த அமிர்த கலசத்தை பறித்து கொண்டு மின்னலென ஓடி மறைந்து விட்டனர். தேவர்கள் அனைவரும் தாங்கள் பட்ட கஷ்டங்களெல்லாம் வீணாகிவிட்டதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தனர். இதனிடையில் சற்றே தூரத்தில் அசுரர்கள் தங்களுக்குள் போட்டி போட்டுக்கொண்டு கலவரத்தில் ஈடுபட்டனர். அச்சமயம் ஸ்ரீஹரி ஆடவரின் சிந்தையை இழக்கச் செய்யும் சீரிய அழகு பெற்ற பெண் வடிவில் ஜெகன்மோகினியாக அவர்கள் முன் தோன்றினார். இவ்வளவு அழகு பெற்ற பெண்ணை தாங்கள் கண்டதே இல்லை, பிரம்மன் தங்களுக்காகவே இவளை படைத்திருக்கிறான் என்று வியந்தனர். அழகியே, அனைவருக்கும் சொந்தமான ஒரு பொருளுக்கு நாங்கள் சுயநலத்தால் சண்டை போட்டுக் கொள்கிறோம். கஸ்யபர் மைந்தர்களாகிய நாங்கள் பாரபட்சமின்றி சம அளவில் பங்கிட்டுத்தா என்றனர். கஸ்யபர் புத்திரர்களே, நீங்களோ பக்திமான்கள். ஓயாத ஆசையுடன் திரியும் ஓநாய் கூட பெண் அன்பிற்கு ஆளாகாது என்கிற உலகத்தில் புதிதாக வந்த என்னை எவ்வாறு நம்பினீர்கள் என வினவினாள். இவ்வாறு அவள் வினவியது மேலும் அவள் மேல் நம்பிக்கையை உண்டாக்கியது. அமுத கலசத்தை மோகினியிடம் அசுரர்கள் ஒப்படைத்தனர். நான் தான் பங்கிடுவேன். நான் எது செய்தாலும் எப்படி செய்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறீர்கள் என்று மோகினி கேட்க அத்தனை அசுரர்களும் ஒப்புக்கொண்டனர். அன்று உண்ணா நோன்பு நோற்று புனித நீராடினர். ஹோமங்கள் நடத்தி தானங்கள் செய்தனர். ஸ்ரீஹரியாகிய மோகினி தேவர்களை ஒரு பந்தியாகவும் அசுரர்களை ஒரு பந்தியாகவும் அமர்த்தினாள். அனைவரும் தர்பாசனத்தில் அமர்ந்திருந்தனர். அசுரர்கள் கிழக்கு முகமாகவும் தேவர்கள் மேற்கு முகமாகவும் அமர்ந்து அமுதத்தை அருந்த தயாரானார்கள். அசுரர்கள் அனைவரும் மோகினியின் அழகில் மயங்கியிருந்தனர். அசுரர்களுக்கு அமிர்தம் தருவது பாம்புக்கு பால் வாருவது போல் என்றெண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தாள். அசுரர்கள் அனைவரும் மயக்கத்தில் இருந்ததால் இந்த சூழ்ச்சி அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அசுரகுரில் ராகு என்பவன் மட்டும் இந்த சூழ்ச்சியை தெரிந்து கொண்டான். தேவர்கள் போல் உருமாறிக்கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்து கொண்டு அமிர்தத்தை அருந்திவிட்டான். இதை அறிந்த மகாவிஷ்ணு தனது சுதர்சனத்தால் ராகுவின் தலையை வெட்டி எறிந்தார். அமுது உண்டதால் தலையும் அழியவில்லை, உடலும் அழியவில்லை. இதை பார்த்த பிரம்மன் துண்டிக்கப்பட்ட தலையோடு ஒரு சர்ப்ப உடலை பொருத்தினார். துண்டிக்கப்பட்ட உடலோடு ஒரு பாம்பின் தலையை பொருத்தி இணைத்தார். அவை இரண்டும் ராகு கேது என்ற பெயருடன் கிரக பதவி பெற்றன. பின்பு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையான போர் நடந்தது. அமுதபானம் உண்ட தேவர்களை அசுரர்களால் அழிக்க முடியவில்லை. தேவர்கள் அசுரர்களை பாதாள லோகத்திற்கு துரத்தினார்கள். இந்த கூர்ம அவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவர் சரித்திரத்தை பயபக்தியோடு சிந்தித்து அவரை தியானிக்கும்வர்களுக்கும் சகல சம்பத்தும் தீர்க்க ஆயுளும் உண்டாகும். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு